அனைவருக்கும் அன்பு வணக்கம். த வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. கடந்த வாரத்தின் இறுதியில் பரபரப்பாக பேசின ஒரு விஷயம் விகடன் வெளியிட்ட ஒரு கார்ட்டூன். அந்த கார்ட்டூனில் பிரதமர் மோடி அவர்களை தரக்குறைவாக இழிவாக சித்தரித்திருக்கின்றார்கள் அப்படின்னு பாஜகவுடைய குற்றச்சாட்டு. மோடி அவர்களை பற்றி இது மாதிரி தரக்குறைவாக கார்ட்டூன் வெளியிடுவது அப்படின்றது விகடன் குழுமத்துக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி பல முறை சரி, பிரதம மந்திரியை பற்றி என்ன ஒன்றா தரக்குறைவாக பேசலாம், எழுதலாம், கார்ட்டூன் போடலாம், அதுக்கெல்லாம் இங்கே கருத்து சுதந்திரம் நிறைய இருக்குது அப்படின்றத விகடன் குழுமம் புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் அவங்க பாட்டுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த முறை எதிர்ப்பு அதிகமாக எழுந்தது. அதனைத் தொடர்ந்து அதனுடைய கான்சிக்வன்ஸாக என்ன அப்படின்ற செய்தி நமக்கு தெரியாது. விகடன் இணையதள பக்கம் முடக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி டியூ டு ரிக்வஸ்ட் ஃப்ரம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் அப்படின்ற ஒரு செய்தி மட்டும் வருகிறது. அந்த சைட்டை vigadan.com நீங்கள் பார்க்க முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா உடனே கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவாக ஏராளமான குரல், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஏன் இப்போ மட்டும் வருது அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி நமக்கு எழுகின்றது. எல்லா தரப்பிலிருந்தும் பாருங்க, விகடன் குழுமம் அவங்க எத்தனை வருஷமாக இருக்காங்க, நூற்றாண்டு கண்ட இயக்கம், அவங்கள கருத்து சுதந்திரத்தை கழுத்தை நெருக்கின்றீர்கள் அப்படி இப்படின்னு ஏராளமான கண்டனங்கள் நமது முதலமைச்சர்கள் தொடங்கி எல்லாரும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள். சரி, இதே விகடன் குழுமம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இதே திமுக ஆட்சியில்தான் எனக்கு ஞாபகம், ஒரு தனியார் நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கிட்ட யாரோ ஒரு பத்திரிகையாளர்கள் அவங்க பிளாக்மெயில் பண்ணதாகவும் பணம் கேட்டி மிரட்டியதாகவும் ஒரு செய்தி ஞாபகம் இருக்கா? லேசாக அப்படியே போக மாதிரி ஞாபகம் வருது இல்லை? எஃப்ஐஆர் கூட போட்டாங்க. விகடன் குழுமத்தை சார்ந்தவர்கள். அதுக்கப்புறமா அதற்கு ஒரு சிலர் குரல் கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாது. அப்போ அந்த விகடன் குழுமம் நூற்றாண்டு கண்ட குழுமம் அப்படின்றது யாருக்கும் ஞாபகம் வரலையா? அன்றைக்கு இன்னைக்கு விகடனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்களே கருத்து சுதந்திரம் அப்படின்னு அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? எது கருத்து சுதந்திரம் அப்படின்றதுல ஒரு குழப்பமா இருக்குல்ல. உடனே சொல்லுவாங்க, சார் அது கிரிமினல் அஃபென்ஸு, இது கார்ட்டூன் போடுவது கருத்து சுதந்திரம், அதையும் இதையும் ஒன்னாக்க முடியுமா அப்படின்னு. சரி, இப்போ இந்த கருத்து சுதந்திரம், கார்ட்டூன், ஜோக்கு இது சம்பந்தமான சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் வணிக ஒற்றுமை அப்படின்னு ஒரு பத்திரிகை இருந்தது. பால்ராஜ் அப்படின்றவர் அவருடைய அந்த பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்தார். அவருக்கு எதிராக உரிமை மீறல் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தாங்க சட்டசபையில். அவர் கொஞ்ச நாள் தலைமறைவாக இருந்தார். அவர் சொல்வார், என் வீட்டிலலாம் தேடினாங்க, இந்த பத்திரிகை உலகத்தில் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஒரே ஆள் நான் மட்டும்தான், அப்படி இருந்துச்சு என் வீட்டில் நான் ஒழிச்சு வச்சிருப்பேன் அப்படின்லாம் அவர் கேட்டிருந்தாருங்க. அப்போ தான் இந்த சபாநாயகருடைய அதிகாரம் இதை பற்றின விஷயங்கள்லாம் வந்தது. அவருக்கு ஏதோ தண்டனை வேற கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஜோக்கு ஒன்று, அந்த ஜோக்கில் அட்டை படத்தில் வந்த ஜோக்கு. அதில் ஒருத்தர் கேட்பார், இது யார் எம்எல்ஏ யார் மந்திரி அப்படின்னும் போது, பிக் பாக்கெட் மாதிரி இருக்கிறது எம்எல்ஏ, முகமுடி கொள்ளையன் மாதிரி இருப்பது மந்திரி அப்படின்னு சொல்வார். இந்த ஜோக்குக்காக அந்த பத்திரிகை ஆசிரியருக்கு எதிராக புகார் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது கோர்ட்டுக்கெல்லாம் போய் அதுக்கு நஷ்ட ஈடு வழங்க சொல்லி இதெல்லாமும் சரித்திரம். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தது அதிமுக. அதனால் கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவாக நிறைய குரல் வந்தது. ஆனால் அந்த தனியார் நிறுவனம் கொடுத்த புகார், அதில் பத்திரிகையாளர் பிளாக்மெயில் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது விகடன் குழுமம் பெயரும் சேர்க்கப்பட்டப்போ அப்போ ஏன் அந்த ஆதரவு குரல் வரவில்லை? இந்த ஒரு கேள்வியை அப்படி ஓரமாக போட்டு வச்சுங்க. அடுத்தது வருவோம். கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொன்னால், எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அந்த கார்ட்டூன் மிக மிக தரக்குறைவானது, இழிவான செயல் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கிட்டத்தட்ட அம்மனமாக படம் போட்டு ஒரு கார்ட்டூன் வந்திருந்தது. அதுக்கப்புறமா அவர் மீது நடவடிக்கை பாய்ந்தது. பட்டு அந்த வழக்கிலிருந்து இது விடுவிக்கப்பட்டார் அந்த கார்ட்டூனிஸ்ட். இப்போ யோசிச்சு பாருங்க, அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டு தலையிட்டு அவர்களை விடுதலை செய்கிறது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் வரலாறு. ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது நடைபெற்று இருக்கின்றதா? எனக்கு இதுதான் இப்போ பெரிய சந்தேகம்.
அது என்ன, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது மட்டும் வந்து இந்த மாதிரி கார்ட்டூன்கள்லாம் நிறைய வருகின்றது, திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி கார்ட்டூன்கள் வருவதில்லை? முதலமைச்சர் ஆளுங்கட்சியை குறித்து, பிரதம மந்திரியை பற்றி நிறைய வந்து நிற்குது, அதைத்தான் நம்ம பார்த்து நிற்கிறோம் விகடன் குழுமத்தில். சரி, இப்போ இந்த கார்ட்டூன் கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஆனால் அந்த கருத்து பேஸ்ட் ஆன் ராங் ப்ரெமிசஸ் அப்படின்னும் போது தான் கேள்வி எழுகின்றது. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள், அதுக்கப்புறம் அந்த விசா முடிந்தோ இல்லை விசா இல்லாமலோ இருக்கின்றவர்கள், அவங்களெல்லாம் திருப்பி அனுப்புகிறாங்க. அப்போ கை காலில் விலங்கு போட்டு அனுப்புகிறாங்க. இதை வந்து மோடி எதுவும் கேட்கவில்லை, சரணடைந்து விட்டார். இதுதான் இவர்களுடைய குற்றச்சாட்டு. சசி தரூர் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தவர் தான், ஆனாலும் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்க பல பேர் இந்த கேள்வியை எழுப்பி வருகின்றனர். இந்த விகடன் கார்ட்டூன் இதை தான் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, மோடி வந்து ட்ரம்பிடம் சரணடைந்து விட்டார் அப்படின்னு. விளக்குனீங்களா? இதுங்களா அறிவே கிடையாதா? அதுதான் சொல்கிறாங்கல்ல, சட்டம் இதுதான். இந்த மாதிரி சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அப்படின்னா விலங்கு போட்டு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு இது வந்து விலக்கு. ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி விலங்கு போடுறாங்க. நீ எதுக்கு முதல்ல அங்கே போன? 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் ஏஜென்ட் கிட்ட காசை கொடுத்துட்டு அங்கே போயிருக்கான் அப்படின்றாங்க. 50 லட்ச ரூபா கையில் வச்சிருந்தா உன்னால் இங்கே பெரிய சாதிக்க முடியாதா? சும்மா பேங்க்கில் போட்டுட்டு வர வட்டியை வச்சே காலம் தள்ளி இருக்கலாம். 50 லட்சத்தை பேங்க்கில் போட்டால் 4 லட்ச ரூபா வரும் ஒரு வருஷத்துக்கு. இன்னைக்கு என்ஜினியரிங் முடிச்சுட்டு போகிறவனே 3,4 லட்சத்துக்கு என்ன புடின்னு வேலை பார்த்துன்னுக்கிறான். 12 மணி நேரம், 14 மணி நேரம். இதில் வந்து 70 மணி நேரம் வேலை பாருங்கள். சண்டே அன்னைக்கு வீட்டில் பொண்டாட்டி மூஞ்சி நீ என்ன பார்த்துன்னு இருப்பா, வந்து வேலை செய்யுங்க அப்படின்லாம் சொல்லின்னுக்கிறாங்க. அப்படி இருந்துச்சு எந்த வேலையும் செய்யாமல் வருஷத்துக்கு 4 லட்ச ரூபா அவனுக்கு வருது அப்படின்னு சொன்னால், அதையெல்லாம் விட்டுட்டு அந்த 50 லட்சத்தை மினிமம், நான் சொல்கிறது 1 கோடி வரைக்கும் கொடுத்தவங்களாம் இருக்காங்க, ஒரு ஏஜென்ட் கிட்ட கொடுத்துப்புட்டு கஜா என்னை கொண்டு வந்து இறக்கி விட்டான் அப்படின்ட்டு, ஐயோ எங்களை விலங்கு போட்டு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கெல்லாம் பரிதாபப்படணுமா? அப்போ இதுதான் சட்டம். அந்த சட்டத்தின்படி அமெரிக்காவில் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்தியர்களுக்கு மட்டும் எப்படி தனி சலுகை கொடுக்க முடியும்? மற்ற நாட்டில் இருக்கவங்கலாம் கேட்க மாட்டாங்களா? என்னங்க நீங்கள் இந்தியர்களுக்கு மட்டும் வந்து விலங்கு போட மாட்டேங்க, எங்களுக்கெல்லாம் வந்து விலங்கு போகிறீங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? ஸோ இதுதான் சட்டம்னு தெரிஞ்ச பிறகும், சசி தரூரை இது அழகாக விளக்கம் கொடுத்த பிறகும் இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் போடுறாங்க விகடன் குழுமம் அப்படின்னு சொன்னால், அப்போ எந்த அளவுக்கு கேவலமான மென்டாலிட்டியோடு அவங்க அந்த கார்ட்டூன் போட்டிருப்பாங்க? எனக்கு இது பதில் சொல்லுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், கருத்து சுதந்திரம் அப்படின்றது வந்து இஷ்டத்துக்கு எதை ஒன்றா பேசுவது, எழுதுவது அப்படின்றது கிடையாது. ஈவன் அட் த காஸ்ட் ஆஃப் ரெப்புடேஷன். இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஷோ அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறார். அந்த பேட்டியில் ஜெயலலிதா அவர்கள் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி ஏதோ கண்ணாபின்னான்னு பேசியிருக்காங்க. அந்த பேட்டி ரெக்கார்ட் செய்யப்பட்ட கேசட், இதை வந்து எம்ஜிஆர் போட்டு கேட்ட உடனே அவருக்கு பயங்கர கோபம் வந்து விட்டது, முகம் சிவந்து விட்டது. உடனே ஜெயலலிதா அவர்களுடைய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. கட்சி நிர்வாகிகள், மூத்த தலைவர்களை கூப்பிட்டு யாரும் வந்து இனிமேல் நீங்கள் ஜெயலலிதா அவர்களை வச்சு எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது அப்படி இப்படின்லாம் கட்டளையிட்டார் அப்படின்னு ஒரு செய்தி இந்த மாதிரி கழுதை யார் குதிரை யார் செய்தியாக வருகின்றது. உடனே ஷோ அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகின்றார். என்ன பேசுகிறீங்க நீங்கள், என்ன எழுதியிருக்கீங்க நீங்கள்? நான் வந்து ஜெயலலிதா அவர்கள்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை ரெக்கார்ட் பண்ணியிருந்தால் அந்த கேசட்டு 2 பேர்கிட்ட தான் இருக்க முடியும். ரெக்கார்ட் பண்ணவன்ற முறையில் என்கிட்டையும் எனக்கு ஒரு காப்பி கொடுங்கோ அப்படின்னு அவங்க கேட்டு இருந்தால் பேட்டி கொடுத்ததாக சொல்லப்படுகின்ற ஜெயலலிதா அவர்கள்கிட்டையும் தான் இருந்திருக்க முடியும். ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் கிட்ட போயிட்டு பார்த்தீங்களா நான் அவங்கள பற்றி என்னென்னலாம் பேசியிருக்கேன் அப்படின்னு அந்த கேசட்டை போட போகிறது கிடையாது. அப்போது நான் அந்த மாதிரி போயிட்டு புரோக்கர் வேலை பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு பேட்டி எடுத்துட்டு ஜெயலலிதா அவங்கள பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க பாரு அப்படின்னு எம்ஜிஆர் கிட்ட கொண்டு போய் காமிச்சது என் வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எப்படிங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு செய்தி போடுறீங்க அப்படின்னு காரசாரமாக ஒரு கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதத்தை அந்த பத்திரிகை பிரசுரம் செய்துவிட்டு கீழே அந்த ஆசிரியர் ஒரு விளக்கம் கொடுக்குறார். எங்களுக்கு வந்த செய்தியை நாங்கள் போட்டாங்க, அது தவறான செய்தி அப்படின்னா அதை இப்போ நீங்கள் மறுபறிவிக்கை கொடுத்துறீங்க, அதை நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்காக வந்து பத்திரிகை சுதந்திரத்தெல்லாம் தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். அதுக்கு மறுபடியும் ஷோ அவர்கள் ஒரு கவுண்டர் கொடுத்திருந்தார். செய்தினா என்னன்னு தெரியுமா? நியூஸுக்கும் வியூஸுக்கும் வதந்திக்கும் வித்தியாசம் தெரியாமல் இன்றைக்கும் நிறைய பேர் நடந்துட்டு இருக்காங்க. ஒரு செய்தி அப்படின்னு சொன்னால் அதை வெரிஃபை பண்ணணும், அதைத்தான் வந்து செய்தியாக போட வேண்டும். இந்த பீம் ரிப்போர்ட்டிங்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா அப்படியே மோட்டோ வழியை பார்த்தீங்கன்னா எதையா கற்பனை பண்ணி எழுதுறது அப்படின்னு. அந்த மாதிரி அந்த காதில் கேட்டது யார் யாரோ சொன்னது அதெல்லாம் வெரிஃபை பண்ணாமல் கூட வந்து ஒரு பத்திரிகையில் நீங்கள் வந்து பிரசுரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குழுமத்து மேலே நான் எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தேன், இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே, உங்களை நீங்களே அசிங்கப்படுத்தி கொண்டீர்கள் அப்படின்னு அவர் மறுபடியும் கூறியிருந்தார் ஷோ அவர்கள். இதுதாங்க இன்றைக்கி பிரச்சனையே. பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னா அது பாருங்க, வெரிஃபை பண்ணுறதுக்கெலாம் எங்களுக்கு நேரம் கிடையாது, நாங்கள் எதை ஒன்றா போடுவோம் அப்படின்னு ஒரு பக்கம். அடுத்தது
அந்த மாதிரி செய்தி வந்ததோ இல்லையோ இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று அடிச்சு விடுவது அப்படின்றது இன்னொரு பக்கம். நாங்கள் எதை ஒன்றா எழுதுவோம், எங்களை நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றது இன்னொரு பக்கம். இப்படி பல பக்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ராஜீவ் சர்தேசாய் அப்படி தான் பண்ணார். ஒரு காவல் அதிகாரியை பற்றி தவறாக பொய்யான செய்திகளை எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் நோட்டீஸ் அனுப்பிச்ச உடனே நான் வந்து பத்திரிகையாளர், ஜேர்னலிஸ்டிக் ப்ரிவிலேஜ், இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படி இப்படின்னு பல வருடங்கள் கோர்ட்டில் ஃபைட் பண்ணி கடைசியாக மன்னிப்பு தெரிவித்தார். ஆனால் அந்த பல வருடங்களில் அந்த அதிகாரியோடைய இமேஜ் டேமேஜ் ஆனது தான். அத்தனை வருஷம் கழிச்சு யாராவது இந்த மன்னிப்பை பார்த்துருக்க போகிறாங்களா? இல்லை அதுக்கு அந்த அளவுக்கு ப்ராமினன்ஸ் யாராவது கொடுத்துருக்க போகிறாங்களா? இதுதான் இன்னைக்கு பத்திரிகை சுதந்திரமா? சரி, இன்றைக்கு பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி ஏராளமான பேர், குறிப்பாக அந்த சோ கால்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதிலும் வந்து இந்த குறிப்பாக சேட்டலைட் மீடியா, அதில் இருக்கவங்கெல்லாம் களத்தில் குதிச்சிருக்காங்க. பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்குகிறது பாசிச பாஜக அரசு அப்படின்னு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்கின்றது. ஆனால் சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒருத்தர், அவருடைய யூடியூப் சேனலை வந்து முடக்கப்பட்டது, அங்கே ஸ்டூடியோவில் இருந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வேற அவரோட சொல்லியிருந்தார். அப்பெல்லாம் இந்த கருத்து சுதந்திர போராளிகள் எங்கே போனாங்க? சரி, அவராது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசி வந்தவர், ரைட், விட்டுருங்க. சமீபத்தில் இந்த ஒரு சென்னையில் நடந்த ஒரு விவகாரம், ஆமாம், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு எஸ்ஐடி வேற ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த எஸ்ஐடி வந்து பத்திரிகையாளர்கள்லாம் வந்து சம்மன் கொடுத்து, அதுவும் வாட்ஸ்அப்பில் சம்மன் அனுப்புகிறாங்க. கோர்ட்டிலேயே சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் சம்மன் அனுப்புனா செல்லாதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நாங்கள் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அங்கே போகிறோம். அங்கே வந்து எங்களை ரொம்ப நேரம் உட்கார வச்சாங்க, எங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கல, எங்கள் ஃபோனையெல்லாம் பிடிங்கினாங்க. ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னும் போது அவருக்கு தகவல் கொடுப்பதற்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த விவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நீங்கள் ஃபோனெல்லாம் எடுத்துக்கினீங்கன்னா அப்புறம் இதெல்லாம் என்ன ஆகிறது? இது வந்து பத்திரிகையாளர் மீதான தாக்குதல் அப்படின்னு ஒரு சில பத்திரிகையாளர்கள் போராட்டம் எல்லாம் நடத்தினாங்க. நான் ஏன் ஒரு சில அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கு விகடன் குழுமத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்ற த சோ கால்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சேட்டலைட் மீடியா, அவங்களெலாம் யாரும் பெருசாக குரல் கொடுக்கல. அண்டு அந்த போராட்டமும் பிசுபிசுத்து விட்டது. அப்புறம் கோர்ட்டில் போயிட்டு அவங்க ஃபோனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் அவர்களில் பெரும்பாலானவர்கள் சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்சிக்கு எதிராக கருத்து சொல்பவர்கள் இல்லை. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்து பயங்கரமான ஆதரவு தெரிவிக்கின்றவர்கள். இன்ஃபேக்ட் இன்றைக்கும் ஆட்சிக்கு ஆதரவாகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு சிலர். அன்னைக்கெல்லாம் இந்த கருத்து சுதந்திர போராளிகள் எங்கே போனாங்க? அப்போ சவுக்கு சங்கருக்கு இந்த கருத்து சுதந்திர போராளிகள் முன் வரலை. அதே மாதிரி அந்த ஒரு சில பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்தும் போது அவங்களுக்கு ஆதரவாக இந்த கருத்து சுதந்திர போராளிகள் வரலை. விகடன் குழுமத்துக்கு மட்டும் அவங்க குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனால் ஒன்று சொல்லுவாங்க, இது அவாள் பத்திரிகை அப்படின்றதுனால தான் வந்து இன்றைக்கு இந்த அளவு விகடன் குழுமத்துக்கு ஆதரவு வருகின்றதோ. நான் கேட்டதில் தப்பு ஒன்றும் இல்லைல்ல. மற்றவங்க விஷயத்தெல்லாம் சமீபத்தில் தான் நான் சொல்கிறது, பல வருஷங்களுக்கு முன்னாடி இல்லை. சவுக்கு சங்கர் ஆகட்டும், இல்லை பத்திரிகையாளர்கள் ஃபோனை வந்து எஸ்ஐடி வாங்கிட்டதாகட்டும், இதெல்லாம் சமீபத்தில் நடந்த விஷயங்கள். அப்போல்லாம் அந்த கருத்து சுதந்திரம் கண்ணுக்கு தெரியல. விகடன் குழுமத்துக்கு ஒன்றுன்னும் போது மட்டும் அப்படியே கபால்னு களத்தில் குதிக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை பார்ப்பன ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்றதோ? அவளுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாளா இவாளெல்லாம்? ஆனால் அதே அவார்டுக்கு வந்து அந்த தனியார் நிறுவனத்தின் புகார் அப்போ வந்து யாரும் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னும் போது ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது. கருத்து சுதந்திரம்னா என்ன அப்படின்னு எனக்கு புரியல. நண்பர்கள் புரிஞ்சால் கமெண்ட் போடுங்க. ரைட், அடுத்தது அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு வழியாக தொடப்பத்தை எடுத்து தொடப்பத்தை தூக்கி தள்ளிட்டாங்க டெல்லி மக்கள். வாழ்க வளமுடன். அதில் ஒரு சம்பவம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. அதிஷி அவர்கள் அவங்க அழுத வீடியோ நம்ம பார்த்தோம். அந்த டெப்டி சிஎம், ஐயோ இத்தனை வருஷமாக அவர் ஜெயிலில் இருந்தார், இப்படி பண்ணிட்டாங்கோ அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அங்கே ஆப்பு கட்சி படுதோல்வி அடைந்திருக்கின்றது. இதில் அதிஷி அவர்கள் மட்டும் சாந்தினி சவுக் தொகுதின்னு நினைக்கிறேன், அங்கே வந்து வெற்றி அடைந்திருக்கின்றார். கட்சி ஊத்திச்சு. முக்கியமாக கட்சியின் நிறுவன தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தோத்துட்டார். மனிஷ் சிசோடியா தோத்துப்புட்டார். அதுக்கப்புறம் சோம்நாத் பாரதி தோத்துப்புட்டார். கோபால் ராய் தோத்துப்புட்டார். ராக்கி பிர்லா தோத்துப்புட்டாங்க. சத்யேந்திர ஜெயின் தோத்துப்புட்டார். இப்படி எல்லா தலைவர்கள் மந்திரிகள்லாம் தோத்துக்கினே வராங்க.
அதிஷி அவர்கள் ஜெயிச்ச உடனே அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் அப்படியே ஆடி பாடி அவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க பாருங்க. இது ஆப்பு கட்சியில் இருக்க சில பேரே கேட்டுக்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இங்கே அதிஷி அவர்கள் தோக்கணும் அப்படின்னு ஏதோ உள்குத்து வேலை நடந்ததாகவும் அதையும் மீறி அதிஷி அவர்கள் ஜெயிச்சிட்டதுனால அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தியதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. என்னுடைய கேள்வி, கட்சி சுத்தமாக ஊற்றிக்கிச்சு, தலைவர்கள்லாம் தோத்துப்புட்டாங்க, அப்போ நான் மட்டும் ஜெயிச்சனே அப்படின்னும் போது அதை எப்படி கொண்டாட முடியும்? ஸோ அதிஷி அவர்களுடைய அழுகையும் பொய்யானது, இந்த சந்தோஷமும் பொய்யானது அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஒட்டுமொத்தமாக இந்த ஆப்பு கட்சியே பொய்யானது. டெல்லி பாஜகவுக்கு ஒரு விலையில்லா ஆலோசனை. டெல்லியில் இருக்க தமிழர்கள் யாராவது இதை கேட்டிங்கன்னா அதை அப்படியே ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கே இருக்க பாஜக நிர்வாகிகள் யாருக்கு அதுலையாவது போட்டு வச்சிங்கன்னா நாட்டுக்கே நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஷீஷ் மகால் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஆக்கிருங்க, ஜனங்கள்லாம் அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு 10 ரூபா டிக்கெட்டு அப்படின்னு வச்சுருங்க. ஏன்னா கூட்டத்தையும் கட்டுப்படுத்தணும் இல்லையா, 10 ரூபான்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அண்ட் இதுக்காக நீங்கள் ஷீஷ் மகால் ஸ்பெஷல் அப்படின்னு பஸ் விடலாம், அது ஒரு நாமினல் ஃபேர் வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரீயாக கூட விடலாம். அங்கே என்ன பண்ணுங்கள், அந்த ஷீஷ் மகால்குள்ளே வந்த உடனே ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்காக கட்டப்பட்ட ஆஃபீஸ் ரூம், இது அவருக்காக கட்டப்பட்ட கக்கூஸு, இது அவருடைய ஸ்டடி ரூம், இது அவருடைய ஜிம்மு அப்படின்னு அந்த போர்டெல்லாம் எழுதி வச்சுட்டு கூடவே ஒரு கைடும் வச்சுக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத நீங்கள் ரெக்கார்ட்லேருந்து எடுத்து அங்கங்கே எழுதி போட்டு வச்சு ஜனங்களெல்லாம் அப்படி பார்க்க விட்டீங்கன்னா ஜென்மத்துக்கு ஆப்பு கட்சி இனிமேல் தலையெடுக்கவே முடியாது. இந்த முறை அந்த ஷீஷ் மகாலில் நடந்த ஊழல் அப்படின்னு விசாரணையெல்லாம் துரிதப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு செய்தி, அந்த 2G விசாரணை வேற மார்ச் மாதத்திலிருந்து அந்த டே டு டே பேசிஸில் நடக்க போகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அநேகமாக ஜூனுக்குள்ளே தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஜூன் 25க்குள்ளே அப்படின்னு இருக்காங்க, பார்க்கலாம். பட் அந்த 2G மாதிரியெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சிக்கு எதிரான புகார்களை விசாரிப்பதில் டிலே பண்ணக்கூடாதுங்க பாஜக. இந்த தடவை சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கிட்ட இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க கிட்ட இருக்குது, இப்போ அந்த முனிசிபல் கார்பரேஷன் அதுவும் அவங்க கிட்ட வரப்போகுது. ஏற்கனவே அங்கேருந்து 3 பேர் இந்த பக்கம் ஜம்ப் ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் எம்எல்ஏக்கள் வாக்குகள்லாம் இருக்கிறது. ஸோ இதை வச்சுட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக, அதாவது இது டெஸ்ட் மேட்ச் மாதிரிலாம் நடக்கக்கூடாதுங்க, T20 கடைசி 4 ஓவர்ன்ற மாதிரி பாஜக நடந்து கொண்டால் மட்டும்தான் ஆப் அப்படின்றது முழுமையாக ஆப் அடித்து உக்கார வைக்க முடியும். இல்லை அப்படின்னா அந்த ஆப்பு கொஞ்சம் விலகிச்சுன்னா கூட கபால்னு அந்த ஆப் அப்படின்ற போதும் வெளில வந்துடும். மக்களை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது பாஜக. ரைட். அடுத்தது இந்த புதிய கல்விக் கொள்கை. நாங்கள் இதை ஏற்றுக்கினா தான் நிதி தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. 3 மொழி கொள்கையை நீங்கள் திணிக்க பார்க்குறீங்க. தமிழ்நாட்டில் என்றைக்குமே 2 மொழி கொள்கை தான், தமிழ்நாட்டை சீண்டி பார்க்காதீர்கள் இப்படின்னு ஏராளமான எதிர்ப்பு குரல்கள் தமிழகத்தில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, திருப்பி இருமொழி கொள்கை அப்படின்றாங்க. நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, ஆனால் இந்தி திணிப்புக்குத்தான் எதிரானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். இப்போது இந்த ஜப்பான் மொழி கற்றுக் கொடுப்பது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஜப்பானில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன, அங்கே ஏஜிங் பாப்புலேஷன். ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இது ஒரு நல்ல முயற்சி. ஜப்பான் மட்டும் இல்லை, ஸ்பானிஷ் கற்றுக் கொடுக்கலாம், ஈவன் சைனீஸ் கூட கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் அது கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ இதையெல்லாம் நான் வரவேற்கிறேன். அப்போ அதே மாதிரி இந்தி அப்படின்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்து பாருங்க. வேணுங்கிறவங்க எடுத்துக்கிட்டோம், வானாங்கிறவங்க போட்டோம். இப்போ திமுகவோ இல்லை அதிமுகவோ இல்லை ஃபார் தட் மேட்டர் தமிழகத்தில் இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள் நடத்துகிற அத்தனை பேருமே இந்தியை ஒரு பாடமாக கொடுக்கின்றனர். அங்கே இருக்க மாணவர்கள்லாம் பெரும்பாலும் ஹிந்தி தான் எடுத்துக்கிறாங்க, இல்லை சான்ஸ்கிரிட் எடுத்துக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ எப்படிங்க பணம் கட்டி படிக்கிறவங்க மட்டும்தான் ஹிந்தி வேணும்னு சொல்கிறாங்களா? ஏழை பாழைகள்லாம் ஹிந்தி எங்களுக்கு வானவே வானா அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்படி பார்க்க போனால் நான் ஒன்று சொல்லிட்டா, இந்த ஏழை மக்கள், ஏன்னா எனக்கு தெரியும், நான் அந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வந்தேன் அப்படின்றதுனால அந்த கஷ்டம் என்னன்றது தெரியும். அந்த இங்கிலீஷில் பாஸ் பண்ண முடியாமல் 10th ஃபெயில் ஆகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 4 எஸ்ஏ படித்து அதில் ஒரு 20 மார்க் வாங்கணும், அதுக்கப்புறம் மற்றதில் எப்படியாவது ஒரு கேள்வி போயம் இதெல்லாம் எழுதி 35 மார்க் வாங்கி பாஸ் பண்ண முடியுமான்னு முழிப்புதுங்கிற மாணவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க தமிழகத்தில். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, அதுக்கப்புறம் மேக்ஸு அப்படின்வாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, தமிழ்லேயே ஆயிரக்கணக்கில் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியும் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அப்போ இங்கிலீஷ் ஆப்ஷனலாக வைங்க. ஏன் அவங்க மேலே போட்டு நீங்கள் திணிக்கிறீங்க? நீ பாஸ் பண்ணித்தான் ஆகணும்னு ஏன் சொல்கிறீங்க? அதையும் ஆப்ஷனலாக வச்சு பாருங்கள். அதை வைக்க முடியாதுன்னா அப்போ இந்திய ஒரு ஆப்ஷனாக கொடுங்க, வேணுங்கிறவங்க படிச்சுட்டு போகிறாங்க.
ஏன் நீங்கள் தடை பண்ணுறீங்க? அப்படியும் இல்லையா, அப்போ நம்ம கட்சி நிர்வாகிகள்லாம் பள்ளிகள் நடத்தினாங்கன்னா இனிமேல் அந்த சிபிஎஸ்இ பேட்டர்னை விட்டு கபால்னு வெளில வந்துருங்க, சமச்சீர் கல்வி எடுத்துக்காங்க, இருமொழி கொள்கை தான் நடத்த வேண்டும், அப்படி இல்லைனா கட்சியிலிருந்து உங்களை நீக்கிறோம் அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? ஏங்க நீங்கள் நடத்துகிற ஸ்கூலில் மட்டும் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறீங்க, நல்ல காசு செலவு பண்ணி படிக்கிற பசங்க ஹிந்தி கற்றுக்கிறாங்கன்னும் போது ஏழை பானைகள்லாம் கற்றுக்கக்கூடாதுன்னா இது என்ன போங்காட்டமாக இருக்குது? அண்ணன் தொல் திருமா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினார். இன்ஃபேக்ட் அவர் வெளியில் கூட இந்த கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது மதுவுக்கு எதிரான போராட்டம் அப்படின்லாம் நடத்தினாருங்க. அப்போ அவர் ஒன்று சொன்னார், இந்த மது அப்படின்றது இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கின்றது, அதனால் தேசிய மதுவிலக்கு கொள்கை அப்படின்றத மத்திய அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னாருங்க. அதாவது எவ்வளோ நாள் தான் மாநில அரசியை குறை சொல்லிட்டு இருக்கிறது, அப்படியே டெகால் அந்த பக்கம் ஒன்றிய அரசு அப்படின்னு நம்ம அங்கே டைவெர்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினச்சார் போலகுது. ரைட், நீங்கள் எதை குடிப்பது, எவ்வளவு குடிப்பது அப்படின்றத மாநில அரசுகள் முடிவு பண்ணாம மத்திய அரசாங்கம் தான் முடிவு செய்ய வேண்டும், தேசிய மதுவிலக்கு கொள்கை வேண்டும் அப்படின்னு திருமா சொல்வதை ஏற்றுக்கொள்வோம் என்றால் நீங்க எதை படிப்பது, எவ்வளவு படிப்பது அப்படின்றதையும் மத்திய அரசாங்கம் முடிவுக்கே விட்டுடலாமே, தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரலாமே. தேசிய மதுவிலக்கு கொள்கை ஏத்துப்பாங்களா, ஆனா தேசிய கல்விக் கொள்கை ஏத்துக்க மாட்டாங்களா? எப்படி? மதுவிலக்கு அப்படின்றது மாநிலத்துடைய அதிகாரம் தானே, இதில் மத்திய அரசு எங்கே வந்தது? ஆனால் இந்த அதிகாரத்தை நாங்கள் அப்படியே ஒன்றிய அரசு கிட்ட குத்துருவோம், நாங்கள் இந்த பக்கமாக ஒண்டிப்போம், அது எங்களுக்கு தெரியாதுங்க அவங்களுக்குங்க அப்படின்னு. ஆனால் பொதுப்பட்டியலில் இருக்க கல்வியை பற்றி மத்திய அரசாங்கம் ஏதாவது திட்டம் கொண்டு வந்தால் எங்கள் உரிமைகளை பறிக்கிறாங்க. ஏங்க யாராவது குடிக்கணுமா குடிக்கக்கூடாதா அப்படின்றத இங்கே இருக்கிற அரசாங்கம் முடிவு செய்ய வேண்டுமா, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு செய்ய வேண்டுமா? எனக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் இங்க மதுவிலக்கு வந்த போதெல்லாம் மாநில அரசாங்கம் தானே முடிவெடுத்தாங்க. அப்பவும் இதே மாதிரி அண்டை மாநிலங்கள்ல சரக்கு இருக்குது அப்படின்ற காரணம் இருந்ததில்ல, இருந்தாலும் முடிவெடுத்தாங்கல்ல. அப்புறம் மாநில உரிமைகளை பறிக்கின்ற பாஜக அரசுன்னு சொல்லிட்டு நீங்களே கொண்டு போயிட்டு மாநில உரிமையை மத்திய அரசாங்கத்திட்ட குத்துப்படுறீங்க. அப்ப குடியில மட்டும்தான் மத்திய அரசாங்கம், படி அப்படின்றதுல மத்திய அரசாங்கம் கிடையாதா? என்ன லாஜிக்குங்க இது? குடிப்பதை பற்றி மத்திய அரசாங்கம் முடிவு செய்ய வேண்டும் என்றால் படிப்பதை பற்றியும் மத்திய அரசாங்கம் முடிவு செய்யட்டும். இல்லையா, ரெண்டுத்தையுமே நீங்க முடிவு பண்ணுங்க. அப்படியே அந்த பக்கம் தள்ளி விட்டு ஒதுங்கிறாதீங்க திருமா அவர்களே. இதுக்கு தான் சொல்லுது நண்பர்களே, இந்த 360 டிகிரி பார்க்கணும் அப்படின்னு நமக்கெல்லாம் நேரம் இருக்கிறது இல்லை. 10 டிகிரி 15 டிகிரி தான் பார்க்குறோம். சரி விடுங்க, என்ன மாதிரி வெட்டி பைய யாராவது உட்காந்து மீதி இருக்க 350 டிகிரியை பார்த்து எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு, நாளைக்கு அண்டுவில் காலை பதிப்பு 6 மணிக்கு வெளிவருகின்றது. தவறாமல் போய் அட்டனஸ் போட்டு வந்துடுங்க. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.